ஆண்டவரே, சிலர்களின் நிலையிலே நாங்கள் நம்பி இழைப்பாருகிறோம். நீங்க எனக்கு துணையா இருக்கிறபடினாலதான் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு துணையா இருக்கிறபடினாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உங்களுடைய நீங்க மாத்திரம் எங்களுக்கு துணையா இல்லாம இருந்தா என்னைக்கோ நாங்க அழிந்து போயிருப்போம் அப்படின்றான். உங்களுடைய கிருபை மாத்திரம் எங்களை தாங்காமல் இருந்தா என்னைக்கோ எங்க வாழ்க்கையில பல வகையான நாங்கள் சேதங்களை சறுக்கி இருக்கிற கால்கள் அப்படின்றான். உங்களுடைய வார்த்தைகள் மாத்திரம் என்னை தேற்றாமல் இருந்திருந்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை துக்கத்துல நான் மாண்டு போயிருந்தேன்னு சொல்லுகிறான். அப்படி தேவ சமூகத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஆராதனை சொல்லுகிறோம் அப்பா. கன்னிமணியை போல எங்களை காக்கிறவரே நாங்களுமே ஆராதனை செய்கிறோம்ப்பா. கண்ணுறங்காமல் எங்களை காக்கிறவரே நாங்களுமே ஆராதனை செய்கிறோம்ப்பா. உங்களுடைய சிறைகளின் மறைவிலே வைத்து எங்களை பாதுகாத்து வருகிறவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற இயேசுவே நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆதரிக்கிற இயேசுவே நாங்களுமே ஆராதிக்கிறோம்னு சொல்லி அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நோக்கி பார்த்து சொல்லுங்க. என் பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும் அல்லது 10,000 பேர்கள் விழுந்தாலும் என்ன சேதமில்லாமல் காக்கிற தெய்வமே நாங்களுமே ஆராதிக்கிறோம்ப்பா. இச்சகம் பேசுகிற மனிதர்கள் முன்பாக, நன்மைக்கு கைமாறாக தீமை செய்கிற மனிதர்கள் மத்தியில எனக்கு துணையா இருக்கிறவரே நாம ஆராதிக்கிறோம்ப்பா. இந்த துரோகங்கள் நிறைந்திருக்கிற இந்த பூமியில எங்களை தெவிட்டாமல் நேசிக்கிறவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு துரோகங்கள் நிறைந்திருக்கிற இந்த பூமியில எங்களை தெவிட்டாமல் நேசிக்கிறவர் நாங்களுமே ஆராதிக்கிறோம்ப்பான்னு சொல்லி அப்படியே ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் அடைக்கலமானவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம். எங்கள் மறைவிடமானவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுடைய போலிடமானவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம். எங்களை சூழ்ந்து இருக்கிற மனிதர்கள் எவ்வளவு கொள்ளாதவர்களா இருந்தாலும் எங்களை நன்மையால் நிறைந்து வாழ வைக்கிற தெய்வம். எங்களை சூழ்ந்து இருக்கிற உலகம் எவ்வளவு துரோகம் மிகுந்த உலகமா இருந்தாலும் எங்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாமல் பாதுகாக்கிற தெய்வம். நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். எல்லா ஆபத்துகளுக்கும் எங்களை தப்புவிக்கிறவர், எல்லா தீங்குகளுக்கும் எங்களை தப்புவிக்கிறவர், எல்லா மனிதர்களுடைய கண்ணிகளுக்கும் எங்களை தப்புவிக்கிறவர், மோசங்களுக்கும் நாசங்களுக்கும் எங்களை தப்புவிக்கிறவர். நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். எங்களை தெளிவுள்ளவர்களாய் மாற்றினவர், எங்களை விவேகிகளாய் மாற்றினவர், எங்களை புத்தியுள்ளவர்களாய் மாற்றினவர், எல்லாவற்றையும் நிதானிக்கத்தக்க ஒரு ஆவிக்குரியவர்களாய் எங்களை மாற்றினவர். நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். எந்த மனிதனையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உள்ள இதயத்தை எங்களுக்கு தந்தவர், எந்த சூழ்நிலைகளை நிதானிக்கக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தந்தவர். நாங்கள் உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். எங்களை விசேஷப்படுத்தினவரை நாங்கள் உயர்த்துகிறோம், எங்களை விசேஷப்படுத்தினவரை உயர்த்துகிறோம். இந்த உலகத்துல நாங்கள் இடர்கள் இல்லாமல் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறவர், இந்த உலகத்துல நாங்கள் இடுக்கண் இல்லாமல் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறவர், இந்த உலகத்துல எந்த வகையிலையும் நாங்கள் காயப்படாமல் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறவர், அம்புகளுக்கு தப்புவிக்கிறவர், அம்புகளுக்கு தப்புவிக்கிறவர், அம்புகளுக்கு தப்புவிக்கிறவர், சத்துரு எய்கிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் அவித்து போடுகிறவர். நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நேரப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நேரப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ ஆண்டவர் நோக்கி பார்த்து எல்லா தந்திரங்களையும் முறியடிப்பீங்க, எந்த பொறாமையையும் வாய்க்க பண்ண மாட்டீங்க. நாங்கள் சாட்சியாய் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீங்க. அக்னி சூளையா இருந்தாலும்
சிங்க கிவியா இருந்தாலும் எங்களை நீங்க பாதுகாப்பீங்க. சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, எந்த சூழ்ச்சியும் என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்குது. எனக்குள்ள இருக்கிறதால எந்த சூழ்ச்சியும் என்ன சேதப்படுத்தாது. சொல்லுங்க, ஆவியினால் யுத்தம் செய்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் செய்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர். ஆண்டவரே, நீங்கதான் என்னை காக்கிற தெய்வம்ப்பா. நீங்கதான் என்னை காக்கிற தெய்வம்ப்பா. எங்க சுயபலத்தால நாங்கள் எங்களை பாதுகாக்க முடியாது ஆண்டவரே. மோசம் போக்குகிறவர்கள் பெருகி விட்டார்கள் ஆண்டவரே. தனக்கு கொஞ்ச காலம் தான் உண்டென்று அறிந்து பிசாசு நீங்க மோசம் பண்ணுகிறவர்களை அதிகமாய் பெருக பண்ணுகிறானப்பா. சூழ்ச்சி செய்கிறவர்களை அதிகமாய் பெருக பண்ணுகிறானப்பா. நயவஞ்சக்காரர்களை அதிகமாய் பெருக பண்ணுகிறானப்பா. உயர்த்துகிறப்பா, நாங்களும் உயர்த்துகிறப்பா. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவீர். நாங்க உங்க சிலைகளின் நிலையிலே நம்பி நாங்க இளைப்பாறுதலோடு இந்த பூமியில வாழ்ந்திருப்போம்ப்பா. உங்களுடைய சிலைகளில் இளைப்பாறுதலோடு வாழ்ந்திருப்போம்ப்பா. எங்களை கண்ணுறங்காமல் காக்கிற தெய்வம் ஆண்டவரே. எங்களை கண்ணுறங்காமல் காக்கிற தெய்வம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நன்றி, நன்றி. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தவர் நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, எங்களை பாதுகாக்க வல்லவரே. எங்களை சமாதானத்தோடு தூங்க வைக்க வல்லவரே. எங்களுடைய நாட்களை நலமுள்ளதாக காத்துக் கொள்ள வல்லவரே. உயர்த்துகிறோம்ப்பா, உயர்த்துகிறோம்ப்பா, உயர்த்துகிறோம்ப்பா. எங்கள் போக்கை ஆசீர்வதிக்கிறவர், எங்கள் வரத்தை ஆசீர்வதிக்கிறவர், நாங்கள் செய்கிறவைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறவர். நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா, உயர்த்துகிறோம்ப்பா. நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா, உண்மை உயர்த்துகிறோம்ப்பா, உண்மை உயர்த்துகிறோம்ப்பா. வாழ்க்கை ராஜா, எங்களை ஆபத்துக்கெல்லாம் தப்புவித்தவரை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. எங்களை யுத்தங்களுக்கெல்லாம் தப்புவித்தவரை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. நாங்கள் பள்ளங்களிலே விழாத படிக்கும், நாங்கள் சேதப்படாத படிக்கும், கண்ணிகளிலே அகப்படாத படிக்கும், கால்கள் இடராத படிக்கும், எங்களை துக்கத்தின் மேல் துக்கம் சூழ்ந்து கொள்ளாத படிக்கும், எங்களுக்கு வருத்தத்தின் மேல் வருத்தம் பெருகாத படிக்கும் எங்களை பாதுகாத்தீரே. நன்றி சொல்லுகிறோம்ப்பா. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆபத்து நேராக்கள் ஆண்டவரே, அப்படியே ஆண்டவரோட சொல்லி இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செஞ்சீங்கப்பா. இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செஞ்சீங்கப்பா. இனியும் நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீங்கப்பா. அப்படி மகிமைப்படுத்துவோம். இதுவரைக்கும் எங்களை நடத்தினவர் இனி எங்களை நடத்துவதற்கு வல்லவர் சொல்லுவோம். ஆபத்து நாட்கள்ல எங்களை பாதுகாத்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் உமாலதான் எங்களுடைய சேனைக்குள்ள பாய்கிறோம், உமாலதான் மதுரை தாண்டுகிறோம். ஒவ்வொரு நாளையும் உங்களுடைய பலத்தினால் கடக்கிறோம், ஒவ்வொரு நாளையும் உங்களுடைய ஞானத்தினால் கடக்கிறோம். நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் பாடு சொல்லி அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஓ, உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினே உம்பலத்தான்
வாக்கு பண்ணி இருக்கிறீங்க அப்பா. நீ என் தாசன் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி இருக்கிறீங்க அப்பா. யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நீ வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி இருக்கிறீங்க அப்பா. நான் உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குவேன். நீ மலைகளை கூட மலைகளை கூட மண் தூளங்களா பறக்க விடுவேன். நீ குன்றுகளை கூட பதர்களை போல பறக்க விட்டுருவேன். நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை ஆயுதமாக்குவேன், உன்னை நான் கூர்மையாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நாம் தோற்று போவதில்லை, நாம் விழுந்து போவதில்லை. நாம் எந்த வகையிலையும் இந்த பூமியில சாட்சியாய் இருப்பதற்கு அவர் பலப்படுத்துகிறார். நாம் எல்லாம் அவருடைய சந்ததிகளாய் இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாமல் நடத்துவதற்கு ஒரு வல்லவராக இருக்கிறார். அவனை குறித்து யார் என்ன சொன்னாலும், நீங்க பலவீனன் என்று சொல்லலாம், நீங்க வியாதியஸ்தன்னு சொல்லலாம், ஒருவேளை நீங்க பாவி என்று சொல்லலாம், நீங்க தரித்திரவான் அப்படின்னு சொல்லலாம், அல்லது உங்களுக்கு வயசாயிருச்சு கூட சொல்லலாம். யார் என்ன சொன்னாலும் நீங்க பொருட்படுத்தாம ஆண்டவரேன்னு காத்திருந்தீங்கன்னா, ஆண்டவரேன்னு நோக்கி பார்த்தீங்கன்னா, அவர்கள் சொல்லுவதை பார்க்கிற ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கு உருவாக்குவார். உங்களுடைய சத்துருக்கள் பேசுவதை பார்க்கிற ஒரு ஆசீர்வாதமான முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதனால அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து இது நடக்காது, அடுத்து அது நடக்காது அப்படின்லாம் நீங்க சோர்வடைய கூடாது. யார் என்ன சொன்னாலும் என் தேவனுடைய வார்த்தை கொண்டுதான் நித்தியமாக நிலைக்கக்கூடியது. கர்த்தருடைய வார்த்தை தான். வானம் ஒளிஞ்சு போனாலும் பூமி ஒளிஞ்சு போனாலும் அது ஒழியாதது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லும்போது சொன்னா, என் வார்த்தையில ஒண்ணு கூட நிறைவேறாமல் போகாது என்று சொல்லி இருக்கிறாரு. அதனால அவருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு, கர்த்தாவே உடைய வார்த்தையில் எழுதப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை என் வாழ்வில வாய்க்க பண்ணுங்கப்பான்னு கேட்டு பாருங்க. அவருடைய வார்த்தைகளை குறித்து நீங்க பிடித்துக் கொண்டு இதை வாய்க்க பண்ணுங்கப்பான்னு கேட்டு பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்வு மாறுகிறதை நீங்க பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நிகழ்வதை நீங்க பார்ப்பீங்க. அதிசயமானவைகளை இயேசு உங்க வாழ்க்கையில செய்கிறதை நீங்கள் அனுபவிக்க முடியும். நன்றி. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 ஓசன்னா. எஸ் லார்ட், நீங்க தான் யோசனையில் பெரியவர், நீங்க தான் செயல்கள்ல வல்லவர். உமால செய்யப்படாத அதிசயமான காரியம் ஒண்ணும் இல்லை. மனிதனால் கூடாதவைகள் எல்லாம் தேவனால் கூடும் என்று எங்களுக்கு வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிறோம்ப்பா. எங்க தேவன் தாமே எல்லா வகையிலையும் உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களை நீதாமே வாளாய் இல்லாமல் தடையாய் வைத்து இந்த பூமியில் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கீழாய் இல்லாமல் மேலாய் வைத்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்திருக்க பண்ணி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எங்களுடைய வயதுகளை எல்லாம் வாழா வயதுகளாக்கி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எல்லா பலவீனங்களையும் நீதாமே உடைய பலத்தினால் இணை கட்டி உடைய நாமத்தை மகிமை
எங்கள் வாழ்வில் அதிசயங்களை செய்வீராக. எங்களுடைய உடன் பிறந்தவர்களோ ஆண்டவரே உம்மை அறியாதவர்களோ எங்க வாழ்க்கையில நீ செயல்படுகிற செயல்